திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா, செல்லும் இடமெல்லாம் சிறப்பான செருப்படி சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு வீடியோ நெறைய வந்து சோசியல் மீடியால நீங்களும் பார்த்திருப்பீங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா, திமுகவோட ஸ்டாலினும், உதயநிதியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 5 வருஷத்துல என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் ஓட்டு கேட்கறதே இல்ல. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவரான ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணி, அதாவது கால பிடிச்சு வந்தாரு, கைய பிடிச்சு வந்தாரு, அது மோடிக்கு வந்து முரட்டு பக்தர் இந்த மாரி கேவலமா தரம் தாழ்ந்த விமர்சனங்கள சொல்லி சொல்லி மட்டும் தான் ஓட்டு கேட்கிறீங்க. ஓகேவா? நீங்க அப்படி தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணும்போது, அவர்களும் அதே மாரி தரம் தாழ்ந்து உங்கள விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க. நீங்க எந்த அளவுக்கு இறங்கி இருக்கிறீங்களோ, அதே அளவுக்கு அவரும் இறங்கி இருக்க தயார். ஓகே. அந்த 4 வருஷத்துல ஐயா எடப்பாடி பழனிசாமி அந்த ஆட்சியில இருக்கக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவு குடைச்சல் கொடுத்து, எவ்வளவு போராட்டங்கள் நடத்துனீங்க. ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடத்துனீங்க. இந்த 5 வருஷத்துல ஏதாவது ஒரு போராட்டம் அது மாரி உங்களுக்கு நடந்துச்சா? இது எல்லாமே அந்த காலத்துல வந்து மக்கள் தன்னெழுச்சியா நடந்த போராட்டம் எதுவுமே கிடையாது. இன்க்ளூடிங் ஸ்டெர்லைட் முதற்கொண்டு எல்லாமே நீங்க ஏற்படுத்தின போராட்டம். அது மக்கள் எல்லாத்துக்கும் இப்ப தெரிய வந்துருச்சு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி தெரியாம இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ரீசெண்டா கொஞ்சம் மக்கள் அவேர்னஸ் ஆகி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து மக்களும் தெரிய ஆரம்பிச்சாங்க. ஒரு ஆயிரக்கணக்கான போராட்டம் நடந்துச்சு. எல்லா போராட்டங்களும் மெயின் காரணமே வந்து பாத்தீங்கன்னா திமுக தான். திமுக தான் வந்து பின்னாடி இருந்து செயல்பட்டுருக்கு. எல்லா போராட்டங்களால வந்து பாத்தீங்கன்னா மக்கள முட்டாளாக்கி, மக்களுக்கு அதிமுக கட்சி மேல இருக்கிற பற்று வந்து பிரிஞ்சு போகணும், ஒரு வெறுப்ப உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 5 வருஷம் சினிமா மாரி ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணி அவ்வளவு வெறுப்ப உண்டாக்குனாங்க. ஆனா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். அவர் வந்து எந்த போராட்டத்துக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதே இல்ல. நீங்க ஆயிரக்கணக்கான பொய்யான போராட்டங்கள் எல்லாத்தையும் நீங்களே உருவாக்கி பண்ணீங்க. அது எல்லாத்தையுமே அவருமே சகிச்சுட்டு இருந்தாரு. அவருக்கு பெரிய குடைச்சலும் கொடுத்தீங்க. அந்த 4 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய போராட்டங்கள், வறுமை, பஞ்சம், வறட்சி, வெள்ளம் எல்லாத்தையுமே பார்த்தாரு. இது எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா, கொரோனா. இது வந்து உலகத்தையே உலுக்குன டைம்ல, தமிழ்நாட்டுல எந்த வருமானமும் இல்லாத டைம்ல, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநிலத்தை வந்து வழிநடத்தி கொண்டு போனாரு. இதே திமுக வந்திருந்தா வச்சுக்கங்களேன், அதாவது 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சியில இருந்ததுனால தான், இப்ப வந்து தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம் அப்படிங்கிறது இன்னைக்கு திமுக ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிறாங்க. அதுக்கான காரணம் வந்து 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி பண்ணுச்சு. அந்த வறட்சி காலத்துல, அந்த கொரோனா டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வருமானமும் இல்லாத டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா, ஆட்சியை சிறப்பா நடத்தினாரு. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா வந்திருக்கு. ஓகேவா? நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வரல. அவங்க 10 வருஷம் ஆட்சி சிறப்பா செஞ்சதுனால தான் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொரோனா அப்ப நீங்க இருந்திருந்தீங்கன்னா 15 லட்சம் கோடி கடன் வாங்கியிருப்பீங்க கண்டிப்பா. ஓகேவா? இப்ப தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா இருக்கு அப்படின்னா அதுக்கு முதல் காரணம், மெயின் காரணமே வந்து அதிமுக 10 வருஷம் ஆட்சி வந்து சிறப்பா செஞ்சதுனால மட்டும்தான் இப்ப தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா இருந்திருக்கு.